அறக்கட்டளை மூலமாக தடுப்பூசி ஆராய்ச்சி, நோய் கண்காணிப்பு மற்றும் தனிமைப்படுத்துதல் கொள்கைகள், முதலீடுகள் உள்ளிட்ட சிறந்த ஆயத்த நடவடிக்கைகளுக்கு பில்கேட்ஸ் அழுத்தம் கொடுத்துள்ளார். கோவிட்-19 கடுமையான கட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், எதிர்கால தொற்று நோய்களுக்கு தயாராக உதவுவதற்காக அமெரிக்காவில் $125 மில்லியன் அறக்கட்டளை உறுதியளித்துள்ளது. கோவிட்-19 தொற்று நோயிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருந்தாலும், அரசியல் வேறுபாடுகள் மற்றும் போதுமான உலகளாவிய ஒத்துழைப்பு இல்லாததால் முன்னேற்றம் மெதுவாக உள்ளது என்று பில்கேட்ஸ் வாதிடுகிறார். காலநிலை மாற்றம் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவை எதிர்கால தொற்று நோய்களுக்கான சாத்தியக்கூறுகளை மேலும் அதிகரித்து வருவதாக அரசியல் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் தொற்று நோய்க்கான தயார்நிலை கொள்கைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு பில்கேட்ஸின் எச்சரிக்கை வருகிறது. எதிர்காலத்தை பொறுத்தவரை உலகளாவிய அமைதியின்மை, ஒரு பெரிய போர் உட்பட புதிய சவால்களை தூண்டக்கூடும் என்று பில்கேட்ஸ் கவலை தெரிவித்துள்ளார். எதிர்கால தொற்று நோய்களின் அபாயங்களை குறைக்க உலகளாவிய ஒத்துழைப்பை அதிகரிப்பது, வலுவான சுகாதார கொள்கைகள் மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி முயற்சிகளுக்கு அவர் தொடர்ந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே.